2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வங்கதேசத்தில் 2024 அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக வெடித்த கலவரம் இன்னும் அடங்கிய பாடில்லை. குறிப்பாக இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த ஓராண்டில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. இந்துக்கள் நடத்தும் கடைகள், வணிக நிறுவனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. அடுத்த மாதம் 12ஆம் தேதி வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடத்தப்படும் என முகமது யூனுஸ் தலைமையிலான தற்காலிக அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அங்கு வசிக்கும் மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் மேலும் தீவிரமடைந்துள்ளன. வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் மீதான தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளன. கவலை அளிக்கும் இதுபோன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த இடைக்கால அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் நடக்கும் கலவரங்கள் குறித்தும் மத சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் குறித்தும் பல்வேறு நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. இந்நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள் பற்றி பிரிட்டன் பார்லிமெண்டில் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பி பாப் பிளாக்மேன் குரல் எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு பார்லிமெண்டில் பிளாக்மேன் பேசியதாவது: வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. கலவரக்காரர்களால் அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்து மதத்தைச் சேர்ந்தோர் தெருக்களில் கொல்லப்படுகின்றனர். அவர்களின் வீடுகள் தீ வைத்து எரிக்கப்படுகின்றன. அடுத்த மாதம் அங்கு சுதந்திரமான முறையில் பொது தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆவாமி லீக் கட்சி தேர்தலில் போட்டியிட முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நடைமுறைகள், அங்கு நடக்கும் வன்முறைகள் கவலை அளிக்கின்றன. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும். அங்கு அவர்கள் பாதுகாப்பாக வாழ அங்கிருக்கும் இடைக்கால அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தெற்காசிய பிராந்தியம் அமைதியாக இருக்க வங்கதேசத்தில் கலவரம் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். வங்கதேச வாக்காளர்களின் உரிமையை பறிக்கும் செயலில் அங்குள்ள இடைக்கால அரசு ஈடுபடக்கூடாது. அங்கு சுதந்திரமான தேர்தல் நடக்க வழிவகை செய்ய வேண்டும் என பிளாக்மேன் பேசினார். அவரைப் போலவே பிரிட்டனைச் சேர்ந்த பல்வேறு கட்சி எம்பிக்களும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளனர்.